நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. இந்த இசைக்கில்லை ஈடு. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் கிரீம். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். உலகெங்கிலும் இருக்கும் லட்சக்கணக்கான குட்டி குயில்களின் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 கனவுகளை தங்கள் கண்களில் சுமந்து கொண்டிருக்கும் டாப் 7 ஜூனியர்ஸ். இசையின் 7 ஸ்வரங்களை அழகாக இந்த மேடையில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் நம் 7 செல்ல குரல்கள். மண்மனம் மாறா குரலோடு இயற்கை தந்த இசை ஞானமும் சேர்ந்து கொள்ள நம் மனதை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றான் கடலோர நகரான தூத்துக்குடி கண்டெடுத்த முத்து கௌதம். வழிவந்த இசையை கெட்டியாக பற்றி கொண்ட தன் கடினமான உழைப்பினால் இசை தாய்க்கு மரியாதை செலுத்தும் வகையில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 இந்த பிரவேசத்தை வெற்றி பிரவேசமாக்கும் முடிவுடன் மன்னார்குடியிலிருந்து அனு. சிங்கர் கனவை நாடி பல்லாயிரக்கணக்கான மைல் கற்களை தாண்டி தன் தாய் நாட்டில் தன் இசைக்கூர் அங்கீகாரத்தை தேடி வந்திருக்கும் அமெரிக்காவில் வாழும் தமிழர்களின் இசை பிரதிநிதி பிரகதி. இசையை பயின்ற போதும் திரை இசையின் பழக்கமின்மை இவளை சற்று மிரட்ட அந்த மிரட்டலுக்கு பதில் மிரட்டல் விட்டபடியே சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அழகாக பயணித்துக் கொண்டிருக்கும் பாலக்காட்டின் பாட்டுக்குயில் சுகன்யா. சிங்கரின் முதல் சீசனிலேயே தன் வார்த்தைகளால் நம் மனதை கொள்ளையடித்த இந்த ஜூனியர் இம்முறை மேலும் மெருகேற்றிய இசையால் நம்மை மயக்கிக் கொண்டிருக்கிறார் சென்னையின் குட்டி பிரதிநிதி யாழினி. இசையை தன் சுவாசமாக கொண்டு இசையில் வழி வளர்ந்து இசையால் நம்முடன் ஸ்பரிசித்து இசையின் மொழியில் மட்டுமே நம்முடன் பேசிக் கொண்டிருக்கும் தெலுங்கு தேசத்தின் பிரதிநிதி ஜெயந்த். குரலாலும் கொஞ்சம் பாவனையாலும் குழந்தைத்தனத்தாலும் உலகெங்கிலும் இருக்கும் தமிழர்களின் நெஞ்சங்களில் நீங்கா இடம் பிடித்த பெங்களூரின் குட்டி குயில் அஞ்சனா. இதோ உங்கள் முன்னிலையில் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 உடைய சிறந்த 7 போட்டியாளர்கள். Please take your seats, kitties. தன் விரல்களின் வித்தையாய் வீணையை விஸ்வரூபம் எடுக்க செய்தவர் மிஸ்டர் ராஜேஷ் வைத்யா. தன் தாளக்கட்டைக்கு உலகையே தலையாட்ட வைக்கும் உமாசங்கர் அவர்கள். இரு பக்கத்திலிருந்து வரும் ஒலியால் நம் இருதயத்தை கொள்ளை கொள்ளும் on the மிருதங்கம் we have Mr. ராமகிருஷ்ணன். கருப்பு வெள்ளை கட்டைகளால் இசையை வண்ணமயமாக்கும் பிஜு அவர்கள். காற்றை கவிதையாக்கி கவிதையால் இசை கதை சொல்லுபவர் விஜய் அவர்கள். தலதலக்கும் தாளத்தால் இசையை தகதக வைக்கும் மது அவர்கள். சப்தங்களை சங்கீதமாக்கும் சூக்ஷ்மத்தை நன்றாக அறிந்தவர் on the vibraphone we have Mr. Titi Prakash. இந்த இரட்டை 7 அதிசயங்கள் சங்கமிக்க தயாராக இருக்கும் இந்த மேடையில் மிக முக்கியமான 3வது 7 அதிசயம் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வாரம் இம்மேடையை மேலும் பிரம்மாண்டமாக்க 7 நடுவர்கள். Absolutely right. கர்நாடக சங்கீத உலகின் இசை மேதைகள் தான் நடுவர்களா இந்த மேடையில வந்து அலங்கரிக்க போறாங்க. நம்மளுடைய முதல் நடுவரை வெல்கம் பண்ணிடலாமா? எஸ். கர்நாடக சங்கீதத்துல அவங்கள தெரியாத ஆளே இல்லைங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப திரை இசையில கூட எல்லாரையுமே அவங்களோட பியூட்டிஃபுல்லான வாய்ஸால மயக்கிட்டு இருக்காங்க. Let's welcome பத்மஸ்ரீ ஸ்ரீமதி சுதா ரகுநாதன்.
happy to see you here. உங்களுக்கு வந்து பயங்கர பிஸி ஸ்கெடியூல் இருந்தாலும் நீங்க வந்து சூப்பர் சிங்கரை தொடர்ந்து பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா நிறைய தடவை நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இம்முறை நீங்கள் வந்து நம்ம குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறது அண்ட் அவங்களுக்கு ஒரு நடுவராக அமைஞ்சிருக்கிறது எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இத்தனை நல்ல டேலண்ட் நடுவில் நாம் வந்து ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியறதுன்ற ஒரு அந்த விஷயத்துக்கோசரம். நீங்கள் வரும்போதே நம்ம ராஜ் சார் வந்து ஒரு மியூசிக் ஒன்று போட்டார். அந்த பாட்டு ஒரு 2 லைன் பாடிட்டு நீங்கள் Definitely, but only with a round of applause from all of us. அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இறைதானோ நானாரா இமையிரண்டும் தனித்தனி உறக்கங்கள் உறைபனி எதற்காக தடை நீ. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ லில்ட்ரிங் கேட்கறதுக்கு அவ்வளோ இதமாக சுகமாக இருந்த பாடல். இன்னும் நிறைய நீங்கள் வந்து எங்களுக்காக திரை இசையில் பாடணும். கண்டிப்பா. We really like that and thank you so much for joining us once again. Thank you, ma'am. Thank you. நம்மளுடைய அடுத்த நடுவர் பத்தி சொல்லணும்னா அவங்களுடைய குரலில் தூங்கி இருக்கும் ஆன்மாவை கூட தூண்டி எழுப்பும் சக்தி உள்ளது. Without further ado, let's welcome பத்மஸ்ரீ ஸ்ரீமதி அருணா சாய்ராம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. Gorgeous as ever. Thank you. ரொம்ப பெருமையா இருக்கு இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ஸ்டால்வார்ட், இந்த மாதிரி மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ்லாம் இந்த ஷோவில் கலந்துக்கிறாங்க, நடுவர்களா இருக்காங்க, நம்ம குழந்தைகளை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது how does it feel for you to be here? Very, very happy. நம்ம பசங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வராங்க அப்படின்ன உடனே அவங்களாம் வந்து பயங்கர டேலண்டானவங்க தான். பட் இருந்தாலும் லைட்டாக அவங்களுக்கு ஒரு நடுக்கம் இருக்குது. நீங்கள் ஏதாவது பேசி அவங்களுக்கு கொஞ்சம் ஓகே பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லலாம் மேடம்? எப்படி ரொம்ப நல்லா பாடுறீங்க. ப்ளஸ் ராஜேஷ் வைத்யா சார், இந்த என்டையர் க்ரூ ஆஃப் ஆர்டிஸ்ட்ஸ் அப்படியே ஸ்டால்வர்ட்ஸ்லாம் உட்காந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சும்மா அப்படியே பாட வேண்டியதுதான், அவ்வளோதான். அழகா நீங்க சொன்னீங்கம்மா. அண்ட் உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது you've come here to enjoy yourself. சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. We'd like you to do that. Thank you so much for joining us. அடுத்ததா நம்ம அழைக்க போற நடுவர்கள் இசை சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம். கர்நாடக இசையில மிகப்பெரிய ஒரு இடத்தை வந்து பார்த்தோன்னா இவங்களுக்காகவே தனியா அவங்க பதிச்சு வச்சிருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தி பாம்பே சிஸ்டர்ஸ். கலைமாமணி திருமதி பாம்பே சரோஜா அவர்கள், கலைமாமணி திருமதி பாம்பே லலிதா அவர்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய மேடை நிகழ்ச்சிகள் தான் உங்களை பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நேரில் பார்க்கறது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதுவும் நீங்கள் வந்து எங்கள் குழந்தைங்களை ஆசீர்வதிக்க நடுவர்களாக இங்கே வந்திருக்கீங்க. ஆக்சுவலாக அந்த குழந்தைகள்லாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா. என்ன இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் வாழ்க்கை எக்ஸ்போஷர் கிடைக்கிறது. நிஜமாவே டேலண்ட் எந்த ஒரு மூலையில் இருந்தால் கூட அதே அந்த எக்ஸ்போஷர் கிடைக்கிறதுங்கிறது இஸ் சம்திங் கிரேட். இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கு கொள்வது வந்து நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு எந்த குழந்தை நன்னா பாடல, எந்த குழந்தை நன்னா பாடுறது சொல்ல முடியல. அந்த அளவுக்கு குழந்தைகள்லாம் ஓஹோன்னு பாடுறது. முக்கியமாக பேரண்ட்ஸை நான் ரொம்ப சொல்லணும். நான் போகிறோம் பாட்டெல்லாம் வேண்டாம் படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் நிறைய இருக்கா. அப்படி இல்லாமல் பாட்டும் வேணும் படிப்பும் வேணும்னு சொல்லி இந்த குழந்தைகளெல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுற அந்த பேரண்ட்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப். மேம் அவங்க எல்லாருக்குமே ஒரு கைடாக இருந்து, ஒரு ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், குருவாக இருந்து அனந்த்ஜி தான் பாட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஒரு மாதிரி ஒரு சிரமம் எடுத்துட்டு நீங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் குழந்தைகளை தயார் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப் அட் ஆல். ரொம்ப உங்களை நாங்கள் மனசார வாழ்த்துறோம். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்கும் நீங்கள் இங்கே வந்ததில். ப்ளீஸ் டேக் யூர் சீட்.
அடுத்த நடுவரை நம்ம அழைக்க முன்னாடி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா, தமிழர்களால் மறக்க முடியாத ஒரு குடும்பத்திலிருந்து இவர் வருகிறார். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு கம்போசர் அண்ட் கர்நாடக இசையில் வந்து இவருக்காக தனி ஒரு முத்திரையை இவர் பதித்து கொண்டு இருக்கிறார். ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் ராஜ்குமார் பாரதி அவர்கள். மேடை வந்து ரொம்ப பெருமைப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். இசை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா, பாரதியார் அவர்களுடைய கொள்ளு பேரன் நம்ம சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்து குழந்தைகளுக்குலாம் வந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னும் போது எவ்வளோ சந்தோஷமான விஷயம். அண்ட் சீரியஸாகவே என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார் எனக்கு. அதான் எனக்கும் தெரியல. ஏன்னா இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளிக்கொண்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் தரீங்க. குறிப்பாக அந்த சின்ன வயசுள்ள குழந்தைகளுக்கு நீங்கள் ஊக்கம் கொடுத்து வாய்ப்பளிக்கிறதுங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். அனந்த சார் நான் ரொம்ப நாளாக தெரியும். அவருடைய பங்கு இதில் ரொம்ப பெரும் பங்கு. அப்புறம் அந்த நிகழ்ச்சியை ரொம்ப கலாய்க்கிறதுக்கு நீங்கள், அவருக்கு ஒத்து பாடுறதுக்கு நீங்கள். ஸோ ஒரு ரொம்ப சுவையான அனுபவம். இந்த அனுபவத்தில் என்னையும் நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்ததற்காக நன்றி. Proud moment for us, sir. Thank you very much for joining us. மாக்காப்பா, நம்ம 5 நடுவர்களை சந்திச்சாச்சு. அடுத்தது 2 நடுவர்களை நம்ம வந்து பார்க்க போறோம். இவங்களை பத்தி சொல்லணும்னா இவங்க ரொம்ப 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 ஸ்பெஷல். இந்த மேடைக்கு சூப்பர் சிங்கர் ஃபேமிலியோடைய முக்கியமான பகுதி அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் எங்க போனாலும் இணையில்லா சந்தோஷம் இருக்கும் அண்ட் அழகான இசையும் அவங்கள ஃபாலோ பண்ணும். எங்க போனாலுமே ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. ரொம்ப அழகா சிரிச்சு என்ஜாய் பண்ணி எல்லாரையுமே சந்தோஷப்படுத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா கர்நாடக சங்கீதத்திலயும் சரி, திரை இசையிலும் சரி, தனக்குன்னு ஒரு ஆழமான முத்திரையை பதிச்சிருக்காங்க 2 பேருமே. So without further ado, let's welcome கலைமாமணி ஸ்ரீமதி நித்யா ஸ்ரீ மகாதேவன் and கலைமாமணி ஸ்ரீ உன்னிகிருஷ்ணன் அவர்கள். அருகதையே கிடையாது. ஏன்னா you're more a part of this family தானே. more a part of this stage. எங்க வெல்கம் எல்லாம் தேவையா? நாங்க இங்க தான் இருக்கோம். எனக்கு एक्चुअली ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. Absolutely. இந்த குட்டீஸ்லாம் வந்து செலக்ட் பண்ண வந்து ஃபைனல் 20 கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு அப்புறம் நான் இப்போ வந்து இந்த ஃபைனல் 7 பார்க்கறதுக்கு வந்துட்டு இருக்கேன். ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஹாய். நான் இப்போதான் அவங்கள நேரா பார்க்குறேன். Okay. I've heard them நிறைய டிவியில் and amazing talents. So beautifully they're singing. Just enjoy. நாங்கள் வந்து உங்கள் பாட்டு கேட்குறதுக்காக வந்திருக்கோம். We are not judges, okay? We are here to enjoy your music. ஜமாயிங்க, ஓகேயா? Thank you so much once again for joining us, Uniji and Nitishri ma'am. Please take your seat. புகழ் பெற்ற நமது 7 இசை மேதைகள் இன்னைக்கு நடுவர்களா மாறி இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. Thank you once again for joining us. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 7 பேரையுமே ஒரே இடத்துல பார்க்குற அந்த குஷி, leaps and bounds of joy அப்படிதான் டிஸ்கிரைப் பண்ண முடியும். அண்ட் இன்னையோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய தூண், நம்மளுடைய பில்லர் ஆஃப் சப்போர்ட்டை வெல்கம் பண்ணி ஆகணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் இந்தியாஸ் லீடிங் வாய்ஸ் எக்ஸ்பர்ட், the one and only Mr. Ananth Vaidyanathan. ஸோ இன்னைக்கே நம்மளோட டாப் 7 கண்டெஸ்டன்ஸ் அவங்களோட களத்தில் இறங்கி பெர்ஃபார்ம் பண்ண போகிற ரவுண்ட் கிளாசிக்கல் சுற்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் 3. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஓகே, ஸோ இந்த வாரம் முழுதும் மாகாப்ஸ் நம்மளோட அரங்கமே ரொம்ப அதிர போகுது. இசை மழை வெள்ளம் அப்படியே அதில் மூழ்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கவங்களும் அதை வந்து எதிர்பார்த்துட்டு ரொம்ப வந்து ஆவலாக காத்துட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. டு பி லிஸ்னிங் டு வண்டர்ஃபுல் மியூசிக். ஸோ இந்த வாரத்தோடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஆரம்பித்து கொடுக்கறதுக்கு எந்த குழந்தைய கூப்பிட்டு போகிறோம்? அதாவது தூத்துக்குடியோட முத்து, நம்ம சூப்பர் சிங்கரின் சொத்து. எஸ், ஓகே. ஸோ without further ado, let's give it up for SSJ10 Gautam.
கௌதம், உங்களை வந்து தூத்துக்குடியின் முத்து சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் யூ ப்ரூவ் தட் யூ ரியலி லிவ்ட் அப் டு தட். இந்த ராகத்துக்கு வந்து ஒரு பலவிதமான உணர்வுகள் உணர்ச்சிகள் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப அழகாக கொண்டு அந்த நுணுக்கங்கள் சங்கதியில் எல்லாத்தையுமே அழகாக பேக்கேஜ் பண்ணி சந்தோஷமாக பாடினீங்க. எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ கௌதம் சார். சூப்பராக இருந்தது. ஃபேண்டாஸ்டிக் மேம். ஃபீல் அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் சொல்லணும். ஏன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாடுற மாதிரி அந்த ஒரு அனுபவம் நீங்கள் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கௌதம், மேம், அந்த ஞான தீபம்ல ஒரு 2வது சங்கதி 2 முறை போட்டிங்க. அந்த சின்ன 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 நுணுக்கங்கள் அதை நீங்கள் பாடி அவர் ராஜேஷ்ஜி அதே சங்கதியை திருப்பி அந்த வீணையில் வாசிச்சு அது ரொம்ப ஓஹோன்றது. இன்னும் ஒரு தடவை பாடி காட்டுங்க ப்ளீஸ். ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ, முதல் முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. பேஷ், பிரமாதம் பிரமாதம். ரொம்ப அதாவது இவ்வளோ லைட்டு, இவ்வளோ கேமரா, இவ்வளோ மியூசிஷியன்ஸு, இவ்வளோ ஆடியன்ஸு, கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம டர்ன் வரும்போது பாடி இவ்வளோ தூரம் பாடி நீங்கள் நிறுத்தணும்னா யூ ஆர் சம்திங் ஸ்பெஷல். கிரேட். தேங்க்யூ மேம். கௌதம், பியூட்டிஃபுல்லாக இந்த ரவுண்டை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஜட்ஜஸ் கிட்டே இருந்து ரொம்ப சூப்பரான கமெண்ட்ஸ் வேறு வாங்கியிருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப பயமாக இருக்கேன் அவங்க முன்னாடி பாடச்சல. ஓகே, யாரை பார்த்தா உனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா? உன்னிகிருஷ்ணன் சார். அப்பா இப்படி சொல்லிட்டே கௌதம், என்ன உன் ஃப்ரெண்டு தானே நான். சாரி, உன்கிட்ட ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்கிறாதீங்க. மொபைல் ஃபோன் எடுத்து ஆங்கிரி பேர்ட்ஸ் கேம்ஸ்லாம் விளாட சொல்லுவான். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் தம்பி. ஆல் தி பெஸ்ட்க்கான இன்னும் ஒரு காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் கௌதம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் க்ரீம். தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்து ரசித்து என்ஜாய் பண்ணி ரொம்பவே அனுபவிக்க போகிறது கிளாசிக்கல் ரவுண்ட். நம்மளுடைய டாப் 7 போட்டியாளர்கள் இந்த பிரம்மாண்டமான மேடையில் கிளாசிக்கல் சாங்ஸ் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களோட பாடல்களை இன்னும் மெருகேற்றுறதுக்கு பியூட்டிஃபுல்லான 7 மியூசிஷியன்ஸ் நம்மளோட உட்காந்துட்டு இருக்காங்க. வேர்ல்ட் ஃபேமஸ் ரெனால்ட் மியூசிஷியன்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இசை மேதைகள், 7 இசை மேதைகள் இவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு, இவங்களை பிளெஸ் பண்ணுறதுக்கு அண்ட் இவங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுறதுக்காக அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இட்ஸ் அ சைட் டு see. அண்ட் நிஜமாவே இது வந்து ஒரு இசை சாம்ராஜ்யம் தான் இந்த வாரம் முழுதும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ரைட்? எஸ், அந்த வகையில் வந்து ஒரு தம்பி வந்து பாடிட்டு போயிட்டாரு. அடுத்து யார் பாட போறாங்க? எனி ஐடியா? சோ அடுத்ததா வந்து பாட போறது நம்மளுடைய மன்னார்குடியின் மிமிக்ரி ராணி SSJ06 அனு. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் ஹர். தத்ததி கஜுனு தகதின தாம் அததரி தஜனு ததிவி தகிடதி தத்ததி கஜுனு தகததி கஜுனு கிடததி கஜுனு தரிகட தகஜுனு தாம் தத்ததி தகஜுனு தரிகட தகஜுனு தாம் தகததி தகஜுனு தரிகட தகஜுனு தரிகட தகஜுனு தாம் தரிகட தகஜுனு தகஜுனு தாம் தகஜுனு தாம் தாம் டிங் டிங் தாம் தத்ததி தகஜுனு தகததி கஜுனு கிடததி கஜுனு தகிட தகிட ததி தட சொடு திவி தரி ததி தகஜுனு தரிகட தகஜுனு தாம் டிங்கி ந தும் ந டிங்கி ந தும் ததி கிட தட மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன, சுவாமி மறைந்திருந்து பார்க்கும்
கச்சுட்டு தங்க தட்டி கச்சுட்டு தங்க தட்டி கச்சுட்டு தட்டி தரகடதும் தங்க 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 தரகடதும் ததும் தங்க தங்க தரகடதும் நாட மலராட மதியாட நதியாட மங்கை வளதனமாட ஆனாட கண்ணாட கொடியாட இடையாட பஞ்சியவன் கைகளாட ஸ்ருதியோடு நானாட என்னை நாடி இது வேனில் விரைவினில் துணையாக ஓடி வரவா தூயனே பாடவா மாயனே வேலவாய் என்னை ஆளும் சண்முகாவா மறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமமென்ன கச்சுடுதா 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 தரகடதும் 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 தி தரகடதும் 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 தி அனு ரொம்ப அழகாக பாடின கண்ணா. அதுவும் இந்த ஜெதி எல்லாம் கூட வந்துண்டு நீ பாடுறச்சே அவளும் ஜெதி சொல்கிறா, அவளும் இந்த சுருக்கட்டு அதுக்கு நடுவில் கன்ஃபியூஸ் ஆகாமல் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பாடினேன். ஆல் தி பெஸ்ட். உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குமா. அனு சூப்பர் சிங்கர் தான். இந்த மேல் ரேஞ்ச் பஞ்சமம் போனையிலே மேல் பஞ்சமம் அங்கே மாத்திரம் கொஞ்சம் கவனிச்சுக்கோ. யூ ஹாவ் எ வெரி குட் ஃப்யூச்சர். ரொம்ப நல்லா பாடினேம்மா. ஆல் தி பெஸ்ட். அனு, உன்னுடைய வயசு அதுக்கு நீ செலக்ட் பண்ணியிருக்கிற பாட்டுன்னு பார்க்கும்போது ரொம்ப அழகாக பாடினம்மா. ரொம்ப நல்லா பாடியிருக்கேன். முதல்ல மாத்திரம் இந்த மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன நிற்கும்போது கொஞ்சம் ஸ்ருதி விலகின மாதிரி இருந்தது. மற்ற சங்கதிகள்லாம் முக்கால்வாசி கரெக்ட். இந்த நடுவில் சங்கதி ஒன்று வரும், 15 சங்கதி ஒன்று வரும், அது மாத்திரம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டா இன்னும் அழகாக பாடலாம். இது குறைகள் அல்ல, நீ அதை இன்னும் அடுத்து பாடக்கூடிய பாடலை நீ இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கலாங்கிற எண்ணத்தை சொல்கிறேன். ரொம்ப அழகாக பாடினம்மா, பாராட்டுக்கள். அனு, உங்களுக்கு வாய்ஸ்லேயே தேன் இருக்குது. உங்கள் வயசுக்கு மீறி ஒரு மெச்சூரிட்டி இருந்தது பாட்டில், ரெண்டிஷனில். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கூடுதலாக சொல்லணுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த பிணைப்பு தாளத்தோடு வரும், அந்த லயத்தோடு இருக்கிற அந்த பிணைப்பு, ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டாக அந்த பீட்டில் விழணும். அது வந்து கொஞ்சம் இப்படி அப்படி இருந்த மாதிரி இருந்தது. நீங்கள் அடுத்த பாடலில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். அனு பேபி, பியூட்டிஃபுல்லான பாடல் தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து கான்ஃபிடென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. தில்லானா மோகனாம்பாலில் பத்மினிமா அதை ஆடுறதும் அந்த இமேஜ் எல்லாரும் மனசுலையும் அப்படியே பதிஞ்சிருக்கும் இல்லையா? நீங்கள் வந்து ஒரு 2 லைன் பாடுவீங்க, பத்மினி அம்மாவை நம்ம திருப்பி கூப்பிட்டு வர போகிறோம். இங்கே அங்கே பக்கத்தில் இருக்காங்க. பத்மினி அம்மா பற்றி பேசிட்டு என்னை பற்றி பேசினா உலகத்துக்கு தாங்குமா, அது அடுக்குமா? சரி, நீங்கள் டான்ஸ் ஆட போகிறீங்க இப்போ ஒரு 2 லைனுக்கு. நான் வந்து அழகா பத்மினி அம்மா வந்து எப்படி பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்களோ அதை ட்ரை பண்ணுவேன் அந்த மாதிரி ஆடுறதுக்கு. நீங்க வந்து நாதஸ்வரம் வாசிப்பீங்க சைட்ல, ஓகேயா? அப்படியா? சரி. மறைந்திருந்து பார்க்கும் மனமும் என்ன சுவாமி, மறைந்திருந்து பார்க்கும் நரமும் என்ன அழகர் மலையழகா இந்த சிலையழகா என்று மறைந்திருந்து பார்க்கும் மருமம் என்ன நவரசமும் What a fantastic performance by Bhavana.
பிபி ஊதுனீங்களா? மா என்ன பிபி ஊதுனா உனக்கு சினிமா நாலேஜே இல்ல. அந்த பாட்டுல there is no நாதஸ்வரம் at all. We know that. பின்னணி இல்லாம பிபி ஊத வைக்கலாம் அப்படினா பிளானே. அப்படியா? Yes. வா நீ உன்ன 10 மினிட் சொன்ன தப்பா போச்சு. உன கோவை சரலான்னு சொல்லி இருக்கணும். Thank you so much, fantastic. உன்னை அடுத்த ரவுண்டுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஓகே, ரொம்ப ஆட்டாதமா. Thank you. அடுத்ததா யாரு வந்து பாட போறாங்க? அவங்களோட காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. இவங்க வந்து ரொம்ப புகழ் பெற்றவங்க. அதாவது வந்து பார்த்தோன்னா கூகுளுக்கே தெரியாத பாடல்கள்லாம் எடுத்து வந்து நம்மளுக்காக பாடி காமிப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு let's welcome on stage SSJ07 Sukanya. ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்கத்துள் எத்தனை கேள்வி, ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல், இதய சுரங்க மணி
absolutely superb. Thank you. ரொம்ப மனசு வந்து நெகிழ வச்சிட்டீங்க. வார்த்தையே இல்லைம்மா, ரொம்ப அழகாக பாடினேன். Thank you. ரொம்ப அழகாக பாடினேன். ஆமாம், அந்த ஒரு வேர்ஸ் முடிஞ்சு நேர மேல் காந்தாரத்தை அப்படி ஒரு பொடி பிடிச்சிய டக்குன்னு ஓஹோ ஓஹோ. சுகன்யா பா ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு சுகன்யா. Thank you, sir. Fantastic. சுகன்யா, What a ஃப்ளாஷ்பேக் மாதிரி எனக்காகவா இந்த பாட்டு செலெக்ஷன்ஸ் பொழுது இதே பாட்டு சுகன்யா பாடி ஒரு ஜட்ஜ் புஷ்பவனம் குப்புசாமி சார் இருந்தார். அவர் பயங்கரமாக அன்கன்ட்ரோலபிளாக ஹீ ஸ்டார்டட் க்ரையிங். அவள் அவ்வளோ ஜோராக பாடுறான்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் சுகன்யா எக்ஸ்பெக்டேஷன்லேருந்து ஒன்றும் குறைவில்லை. சாக்லேட் ஷவர். Congratulations, no waiting for chocolating. Classical round ஓடைய முதல் chocolate shower வாங்கியிருக்கீங்க. And so Daji, would you do the honors? சுகன்யா, ரொம்ப நாள் கழிச்சு உங்க டாடி வந்திருக்காரு. ஹலோ சார், ரொம்ப வாரங்கள் கழிச்சு உங்களை இங்க பார்க்குறோம். சந்தோஷமா இருக்கு. எனக்கும் உங்களை எல்லாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இட்ஸ் ஏ வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் மீ. இவ்வளோ 7 அவளோட நம்பர் 7 ஜட்ஜஸ் இருக்காங்க, 7 மேதைகள் இருக்காங்க, பாட்டும் 7 ஸ்வரம், another symmetry. 7 ஒரு மேஜிக்கல் நம்பரா அமைஞ்சிருக்கு சுகன்யாக்கு கூட சொல்றீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். சுகன்யா, நீங்க வந்து ஆரம்பத்துல நீங்க ஒரு பீக்ல இருந்தீங்க. ஒவ்வொரு சுற்றுலையுமே நீங்கள் சாக்லேட் ஷவர் வாங்கிட்டு இருந்தீங்க, நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வாங்கியிருந்தீங்க. பட் மிடில் கொஞ்சம் ஒரு லல் இருந்தது. சில சுற்றுக்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோவா ஹெல்ப் பண்ணல. பட் அகேன் யூஆர் ஆன் அ ஹை. இன்னைக்கு சாக்லேட் ஷவர் வாங்கியிருக்கேன். இன்னும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அந்த காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ்லையும் நீங்கள் வந்து சாக்லேட் ஷவர் வாங்கணும். and you should do what you did last week. Okay? All the very best to you, Kana. Thank you. And congratulations once again. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பவர்ட் பை சன்ஃபீஸ் ட்ரீம் 3. தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இது வந்து ஒரு சேலஞ்சிங்கான ரவுண்டாக தான் அமைஞ்சிருக்கு நம்ம குழந்தைகளுக்கு. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய சுற்றுக்களை அவங்க வந்து ஃபேஸ் பண்ணணும். அண்ட் படிப்படியாக முன்னேறினா தான் கடைசியில் அந்த பிரம்மாண்டமான ஃபைனல்ஸில் ஒரே ஒரு குழந்தைக்கு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படிங்கிற அந்த மாபெரும் டைட்டில் கிடைக்கும். அண்ட் அதோட அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் அவங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த இசை சாம்ராஜ்யத்தில் இன்னும் சந்தோஷம், இன்னும் ஆனந்தம், முக்கியமாக இன்னும் அழகான இசை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் பார்க்கணும்னா you have to come back tomorrow. Until then, this is me, Bhavna, signing off along with Makappa on Airtel Super Singer Junior 3 powered by Sunfeast Dream Cream. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடலுக்கு